கடகராசியில பிறந்த நண்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த மார்ச் மாசத்துல என்னை வந்து கொஞ்சம் நிம்மதியா விடுங்கப்பா. எனக்கு தேவை நிம்மதி தேவை அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு மாசமா அந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த ஒரு சில வாரங்களாவே பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்த நண்பர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கஷ்டங்களை நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டீங்க. சோ அந்த வகையில இந்த மார்ச் மாசம் எனக்கு கொஞ்சம் சாதகமா இருக்குமா அப்படிங்கறத நீங்க அதிகமா எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சோ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா முதல் 15 நாட்கள் எப்படி இருக்கும், கடைசி 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டு ரெண்டு பகுதியா பிரிச்சு சொல்றீங்க. நீங்க வந்து முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஏன்னா நீங்க பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிளீனா சொல்லுங்க. ஏன்னா நெகட்டிவான பலன்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க. ஏன்னா அது வந்து அதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிக்கிருவீங்க. சோ இப்ப வந்து முதல் 15 நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்தோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த மாசத்துடைய கிரக அமைப்புகள் வந்து பார்த்தா அது வந்து ஸ்கிரீன்ல போறேன், நீங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ இதாங்க இந்த மாசத்துடைய கிரக அமைப்புகள். ஓகே. இந்த முதல் 15 நாட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில பிறந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்குங்க. ஸோ இந்த 15 நாட்கள் மார்ச் மாசத்துடைய முதல் 15 நாட்கள் தான் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய மாசமா இருக்குங்க. முக்கியமா உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல நீங்க ரொம்ப கான்சியஸா இருந்துக்கோங்க. முக்கியமா டிராவல் பண்ணும்போதும் சரிங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனாலையும் சரி, புதனும் இருக்காலும் சரி, பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் இது வந்து இது பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க எதையும் அசால்ட்டா வர்றீங்களா, அதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா வந்து முடியுங்க. முக்கியமா ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சோ அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியா வருங்க. சோ அதை இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ஹெல்த்தை பொறுத்த அளவுக்கு காமனாவே பாத்தீங்கன்னா கடகராசியில் பிறந்த ஆண்கள் முதல் 2 வார காலகட்டங்கள் கவனமா இருந்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட்டுங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த காலகட்டங்களை நீங்க யாரை நம்பியுமே காசு பணம் கொடுக்க வேண்டாம். எனக்கே இங்க காசு இல்ல, நானே இங்க காசு திண்டாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் ஒரு சில நண்பர்கள் நினைச்சிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது வாரம் இந்த உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரகங்கள் அதிகமா இருக்குங்க. சோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு விஷயத்துல நிறைய வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட காசு வாங்கி ஏமாத்தி இருப்பாங்க. வர வேண்டிய காசுமே பார்த்தீங்கன்னா வராம பெண்டிங்ல இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில பிறந்த நண்பர்களுக்கு முதல் 2 வார காலங்கள் ரொம்ப ஏன்டா நம்ம வாழ்றோம், பேசாம வாழ்றதுக்குள்ள எங்கேயாச்சும் போயிரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் 2 வார காலகட்டத்தில் இருப்பீங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் பார்த்தா தினமும் கோயில் போவீங்க. ஏன்னா எனக்கு வந்து நல்ல வாழ்க்கை எப்படா கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேண்டிக்கிட்டே இருப்பீங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முதல் 2 வார காலகட்டங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் கொஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காசு பிரச்சனையிலையும் குடும்பத்து விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலா வெறுப்பாருங்க. சரி காசு தான் நமக்கு பிரச்சனை, நமக்கு வேலை தான், நம்ம லைஃப் தான் அந்த மாதிரி இருக்கு. குடும்பத்துல இருக்க நபர்களாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தா அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வெறுப்படைகிற மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்ப நான் சொன்ன ஃபுல்லாமே பார்த்தா நெகட்டிவான பலன்கள் தாங்க. சோ இதுல இருந்து நீங்க முடிஞ்சல பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை ஆயிக்கோங்க. ஏன்னா 2 விஷயத்தை அவங்களை வந்து பார்க்க சொன்னேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த், 2வது வந்து பாத்தீங்கன்னா காசு விஷயத்துல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. காசு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முடிஞ்சல கடன் கொடுக்கறத வந்து அவாய்ட் பண்ணிருங்க. இந்த 2 விஷயங்க. சோ கடைசி 2 வார காலகட்டங்கள் எப்படி இருக்குது? சோ இதுதாங்க உங்களுக்கு வந்து கோல்டன் பீரியடா இருக்குங்க. சோ கடைசி 2 வார காலங்கள் இந்த மார்ச் மாசத்துடைய கடைசி 15 நாட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. நீங்க கஷ்டப்பட்டதுக்கு உண்டான ஒரு பலன்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி 2 வார காலகட்டங்களுக்கு முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா காசு விஷயத்துல பொறுத்தளவு பார்த்தா உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு அப்படிங்க இருக்குங்க. நீங்க இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கடைசி 2 காலத்துங்கள உங்களுக்கு வந்து உதவிகள் நல்லா கிடைக்கும். பணவரவு நல்லா இருக்கும். எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. நீங்க தொழிலும் சரி, வேலையும் சரி, எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2 வார காலங்கள் எவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்குள்ள வந்து பார்த்தா கடைசி 2 வார காலங்கள் நல்லா இருக்கும். உங்களுடைய ஹெல்த் பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா புது புது ப்ராஜெக்ட், புது புது வேலைகள்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க கடைசி 2 வார காலகட்டங்கள்ல முக்கியமான ஒரு முடிவு எடுப்பீங்க. ஏன்னா இந்த இந்த முடிவு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு லாங் டேர்மா நீங்க வந்து டிராவல் பண்றதுக்குண்டான ஒரு முடிவா இருக்குங்க. ஸோ அந்த முடிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி 2 வார காலகட்டங்கள் நீங்க எடுப்பீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் சரி, முக்கியமா திருமண வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருந்தா திருமண வாழ்க்கை தான் கடகராசியில பிறந்த நண்பர்களை பொறுத்த அளவுக்கு கடைசி 1 மாத காலங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என் ஒய்ஃபை பிடிக்கல, என்னோட ஹஸ்பண்டை பிடிக்கல, அவங்களால வந்து எனக்கு இந்த டெய்லி பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துடைய பிற்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எண்ணங்கள் மாறுங்க. கடைசி 2 வார காலகட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்க வந்து பார்த்தா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்க வந்து கடைசி 2 வார காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமா கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா உங்களை முடிஞ்சளவு கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி லவ் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை செஞ்சீங்க.
முடிஞ்சல பார்த்தா பிரேக்கப் லெவலுக்கு போயிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி 2 வார காலகட்டங்கள் பார்த்தா, கொஞ்சம் வந்து உங்கள நேசிக்கிறவங்க பார்த்தா, உங்க உங்க மனச வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒத்து வருவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மார்ச் மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க எந்த விஷயத்த மெயினா பண்ணணும், பண்ணக்கூடாது. இந்த விஷயத்த பண்ணணுங்கிற காட்டும் எந்த விஷயத்த நீங்க பண்ணக்கூடாதுங்கிறத மெயினா உங்கள்ட்ட சொல்லிடுறேங்க. வாண்டடா யாருக்குமே ஹெல்ப் பண்ணாதீங்க. இந்த மார்ச் மாசத்த பொறுத்தளவு கடகராசியில பிறந்த நண்பர்கள், நீங்க வாண்டடா யார் ஹெல்ப் பண்றீங்களோ, அவங்களே உங்களுக்கு பிரச்சனைய குடுப்பாங்க. அவங்களாலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கஷ்டங்கள் வருங்க. ஸோ இந்த மார்ச் மாசத்த பொறுத்தளவு பார்த்தா, வாண்டடா யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கையெழுத்து போடுற விஷயங்கள ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. இந்த விஷயத்துல நம்ம கையெழுத்து போடலாமா? அந்த விஷயத்துல நம்ம கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு கவனமா இருக்கணும். முக்கியமா கம்யூனிகேஷன் விஷயத்துல. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச நபர்கள்ட்டயோ, நீங்க வந்து வேலை பார்க்குற இடத்துலயோ, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. ஏன்னா நீங்க நீங்க சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்க நபர்களுக்கு வந்து பார்த்தோன்னா, வேற விதமா கன்வெர்ட் ஆயிரும். வேற விதமா வந்து பார்த்தா அவங்க நெனச்சுக்கிடுவாங்க. ஸோ பேசக்கூடிய விஷயங்கள நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசியில பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்க டிராவல் பண்ணும்போது, முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க டிராவல் பண்ணும்போது, வண்டி வாகனங்கள் டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. முக்கியமா இந்த மார்ச் மாசத்த பொறுத்த அளவுக்கு. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காயங்கள் ஏற்படலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாசத்த பொறுத்த அளவுக்கு உண்டான பலன்கள். ஸோ உங்களுக்கு வந்து வேற எதுவும் பெர்சனலா டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா முடிஞ்ச அளவு பார்த்தா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களுக்கு வந்து பெர்சனலா ஜாதகம் பார்க்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, தாராளமா வந்து என்னோட ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நம்பர் இருக்கு. நீங்க தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். WhatsAppலயே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்குன்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.